விபச்சார தொழிலில் வெண்மையான சருமம் உள்ளவர்களுக்கு அதிக பணம் கிடைக்கிறது என்பது ஒரு மாயை. உருவமும் வெண்மையான சருமமும் தான் மக்களை ஈர்க்கின்றன. ஆனால் உள்ளே எல்லாரும் ஒரே மாதிரிதான். ஆண்கள் அழகை பார்த்ததும் தங்கள் பணத்தை செலவழிக்க தயாராகி விடுகிறார்கள். எனது கதை மீரட் நகரில் உள்ள ஒரு கடினமான வாழ்க்கை பகுதியில் தொடங்குகிறது. என் அழகுக்காகவும் வெண்மையான சருமத்திற்காகவும் மக்கள் அதிக பணம் கொடுக்க தயாராக இருந்தார்கள். எனது கதையை கேட்டால் உங்கள் உள்ளம் கலக்கும். என் பெயர் மீனா. நான் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்த ஒரு பெண். என் குடும்பத்தில் அம்மா, அப்பா மற்றும் நாங்கள் 2 உடன்பிறப்புகள் இருந்தோம். என் அண்ணனுக்கு 22 வயது, எனக்கு 19 வயது. நான் மிகவும் அழகாக இருந்தேன். பால் போல வெண்மையாக இருந்தேன். அம்மா, அப்பா எங்கள் இருவரையும் மிகவும் நேசித்தார்கள். என் அப்பா கூலி வேலை செய்தார். என் அப்பா சம்பாதித்த பணத்தில் எங்கள் வீடு நன்றாக நடந்தது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டினோம். என் அப்பா என்னிடம், நீ மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறாய். உன் காரணமாக எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துள்ளது என்று சொல்வார். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் ஒரு நாள் அப்பாவுக்கு விபத்து ஏற்பட்டது. அப்பா எங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். எப்படியோ அம்மா எங்கள் இருவரையும் கவனித்துக் கொண்டார். ஆனால் அப்பா சென்ற பிறகு அம்மாவும் நோய்வாய்ப்பட தொடங்கினார். என் அண்ணன் கணேஷ் அவனும் வேலை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறினான். சிறிய வேலைகள் செய்து சிறிது பணம் கொண்டு வருவான். அதை வைத்து எங்கள் வீட்டு செலவுகள் நடந்தன. அந்த பணத்தில் நாங்கள் சமாளித்தோம். அப்பா சென்ற பிறகு அம்மா மிகவும் பலவீனமாகிவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு அம்மாவும் எங்களை விட்டு பிரிந்தார். நாங்கள் 2 உடன்பிறப்புகள் அனாதைகளாகிவிட்டோம். எனக்கு ஒரு அத்தை இருந்தார். அவர் விதவை. அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவர் தனது வீட்டில் தனியாக இருந்தார். அவர் என்னை தன்னுடன் வைத்துக் கொண்டார். என் அண்ணன் கணேஷ், நீ அத்தையுடன் இரு, நான் வெளியே செல்கிறேன். நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன் என்று என்னிடம் விளக்கினார். என் அண்ணன் என்னை அத்தையுடன் விட்டுவிட்டு நகரத்திற்கு சென்றான். நான் அத்தையுடன் வாழ ஆரம்பித்தேன். அத்தையும் வீட்டில் தனியாக இருந்தார். அவர் வீட்டில் யாரும் வேலை செய்யவில்லை. அத்தை எப்படி வாழ்க்கையை நடத்துகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அத்தையுடன் இருக்கும்போது எனக்கு ஒன்று தெரிந்தது. அத்தை தனது வாழ்க்கையை மிகவும் கஷ்டப்பட்டு நடத்துகிறார். நான் வந்த பிறகு அத்தையின் செலவுகளும் அதிகரித்தன. உணவு கூட எங்களுக்கு கிடைப்பது கடினமாக இருந்தது. நான் ஒரு விஷயம் கவனித்தேன். என் அத்தை சில சமயங்களில் மிகவும் அலங்கரித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுவார். அவரிடம் பணம் இருக்காது. ஆனால் அவர் வீட்டிற்கு வரும்போது அவரிடம் பணம் இருக்கும். நான், அத்தை, நீங்கள் எங்காவது வேலை செய்கிறீர்களா என்று கேட்பேன். அவர், ஆமாம், சிறிய வேலை செய்கிறேன் என்று வைத்துக்கொள். அதில் வரும் பணத்தில் எங்கள் வாழ்க்கை ஓடுகிறது என்பார். நான் ஏற்கனவே வயது வந்தவளாக இருந்ததால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. எப்படியோ அத்தையுடன் எங்கள் காலம் சென்று கொண்டிருந்தது. இதற்கிடையில் நான் பார்த்தேன், அத்தை என்னை மிகவும் நேசிக்க தொடங்கியிருந்தார். என்னை பற்றி மிகவும் அக்கறை எடுத்துக் கொண்டார். அவர் எனக்கு மிகவும் நல்ல பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பார். அவர், நீ நன்றாக சாப்பிட்டால் தான் ஆரோக்கியமாக இருப்பாய். உன் உடல் நலம் சரியாக இருக்கும். அப்போது நீ இன்னும் அழகாக தெரிவாய் என்று சொல்வார். நான் அவரிடம், ஆனால் அத்தை, நான் ஏன் இன்னும் அழகாக தெரிய வேண்டும் என்று கேட்பேன். அத்தை, நான் உன்னிடம் சொல்வதை மட்டும் செய். நீ நன்றாக சாப்பிட்டு குடித்து இவ்வளவு ஆரோக்கியமாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்படித்தான் நடந்தது. அத்தை எனக்கு நிறைய நல்ல பொருட்களை சாப்பிட கொடுத்தார். மேலும் நான் 19 வயதிலேயே இன்னும் அழகாக தோன்றினேன். என் உடல் அமைப்பு முழுமையாக வளர்ந்த பெண்கள் போல தோன்ற ஆரம்பித்தது. என்னை பார்த்தால் யாரும் நான் இளைஞள் என்று சொல்ல மாட்டார்கள். நான் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தேன்.
என் உடல் அமைப்பு 22-23 வயது பெண் போல தெரிந்தது. நான் அழகாக இருந்தாலும் உடல் எடை கூடிய பிறகு நான் இன்னும் அதிகமாக மேல்பட்டு அழகாக தோன்றினேன். என் அத்தை நான் இன்னும் அழகாக தெரிய வேண்டும் என்று ஏன் விரும்பினார் என்று எனக்கு தெரியவில்லை. மெதுவாக அதேபோல காலம் சென்று கொண்டிருந்தது. என் அத்தை தொலைபேசியில் யாரிடமோ பணம் எடுத்துக்கொண்டு எப்போது வருவீர்கள்? நான் முழு பணத்தையும் வாங்குவேன். குறைவாகவும் வாங்க மாட்டேன். அதிகமாகவும் வாங்க மாட்டேன். முழு 5 லட்சம் வாங்குவேன். பெண் தயாராக இருக்கிறாள். விரைவாக இன்று மாலைக்குள் பணம் எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னாள். அத்தை இப்படி பேசுவதை கேட்ட நான் அவள் என்ன சொல்கிறாள் என்பதை புரிந்து கொண்டேன். அத்தை என்னை விற்று கொண்டிருந்தாள். இப்போது நான் புரிந்து கொண்டேன் ஏன் அவள் நான் இன்னும் அழகாக தெரிய வேண்டும் என்று விரும்பினாள் என்று. அவள் என்னை விற்க தயாராகிக் கொண்டிருந்தாள். அவள் என்னை விற்று கொண்டிருந்தாள். அத்தையின் பேச்சை கேட்ட நான் என்ன நடந்தாலும் சரி, நான் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று தீர்மானித்தேன். அப்படித்தான் நடந்தது. அத்தை தன் வேலைகளில் பிஸியாக இருந்தபோது நான் ரகசியமாக வீட்டை விட்டு வெளியேறி ரயில் நிலையத்தை நோக்கி வந்தேன். நான் ரயிலில் உட்கார்ந்தேன். இது எங்கு செல்லும் என்று எனக்கு தெரியவில்லை. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒருமுறை என் கால்கள் வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு நான் எங்கு செல்வேன் என்று எனக்கே தெரியவில்லை. ரயில் புறப்படுகிறது. இந்த ரயில் எங்கு நிற்கும் என்று எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்தில் நான் தூங்கி போனேன். என் கண்கள் திறக்கும்போது ரயில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் இறங்கினேன். பலகையில் மீரட் என்று எழுதப்பட்டிருந்தது. எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. நான் மக்களிடம் சிறிது பணம் கேட்டு உணவு வாங்கி சாப்பிட்டேன். நான் 2-3 நாட்கள் அங்கும் இங்கும் அலைந்தேன். நான் எங்கு செல்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் நான் ரயில் நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு இளம் ஆண் என் அருகில் வந்தான். அவன் என்னிடம் உன் பெயர் என்ன? உன் அப்பா அம்மா எங்கே என்று கேட்க ஆரம்பித்தான். நான் என் பெயர் மீனா, இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று சொன்னேன். நான் அந்த மாமாவிடம் என்னை பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன். நான் அவரிடம் என் அப்பா அம்மா இறந்த பிறகு நான் என் அத்தையுடன் வசித்து வந்தேன். ஆனால் அத்தை என்னை விற்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள். அவள் என்னை விற்கப் போகிறாள். அதனால் நான் அவளிடமிருந்து ஓடி வந்துவிட்டேன். நான் எங்கு செல்வேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னேன். அவன், நீ கவலைப்படாதே, என்னை உன் சொந்தக்காரன் என்று நினைத்துக்கொள். நான் உன்னை என் வீட்டுக்கு அழைத்துச் செல்வேன். நான் உன்னை வைத்துக் கொள்வேன் என்று சொன்னான். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் யாரை என் பாதுகாப்பாளராக நினைத்து என் துயரத்தை விவரித்தேனோ அவன் ஒரு மிருகம் என்று எனக்கு புரியவில்லை. நான் எந்த பிடியிலிருந்து தப்பித்து வந்தேனோ, யாருக்காக நான் ஓடி வந்தேனோ, கடைசியில் இந்த மனிதன் என்னை அதே சீற்றுக்குள் அனுப்பப் போகிறான். சரி, நான் அவனது நோக்கத்தை பற்றி அறியாதவளாக இருந்தேன். அந்த மாமா என் தலை மேல் அன்புடன் கை வைத்தார். அவர் என் தலையை தடவியதும் என் கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் அந்த மாமாவின் மார்போடு ஒட்டிக்கொண்டேன். அந்த மாமா என்னை ஆறுதல் படுத்தி தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். அந்த மாமா என்னை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று முகம் கழுவ சொன்னார். ஒரு அழகான ஆடையை கொண்டு வந்து கொடுத்து குளித்துவிட்டு இதை அணிந்து கொள்ளும்படி சொன்னார். நான் அப்படியே செய்தேன். குளித்துவிட்டு அந்த அழகான ஆடையை அணிந்து கொண்டேன். அந்த உடையில் நான் மிகவும் அழகாக இருந்தேன். அந்த மாமா எனக்காக நிறைய உணவுப் பொருட்களை கொண்டு வந்தார். நான் வயிறார சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கிவிட்டேன். காலையில் என் தூக்கம் கலைந்ததும் நான் சுற்றி பார்த்தேன். வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. கடிகாரத்தை பார்த்தேன். காலை 10 மணி ஆகியிருந்தது. நான் கவலைப்பட்டேன், ஏனென்றால் அந்த மாமா எங்கும் இல்லை. நான் பயந்து போனேன். அப்போது என் பார்வை வாசலில் விழுந்தது. மாமாவும் ஒரு பெண்ணும் வெளியே இருந்து வந்து கொண்டிருந்தார்கள்.
மாமாவும் அந்த பெண்ணும் இருவரும் வீட்டிற்குள் வந்தனர். அந்த மாமா என்னை பார்த்து, மீனா, நீ எழுந்து விட்டாயா என்று கேட்டார். நான், ஆம் மாமா, நான் எழுந்துவிட்டேன். உங்களை தேடிக் கொண்டிருந்தேன். நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்று சொன்னேன். அவர், இவள் கமலா, இவளுக்கு குழந்தை இல்லை. இவள் உன்னை தத்தெடுத்து உன் தாயாக உன்னை வளர்ப்பாள். உன்னை தன் மகளாக ஆக்கிக் கொள்ள விரும்புகிறாள் என்று கூறினார். அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாகவும் குண்டாகவும் இருந்தாள். அவள் வாயில் வெற்றிலி இருந்தது. எனக்கு அவளை பார்த்தால் பயமாக இருந்தது. நான், மாமா, நீங்கள் என்னை உங்களுடன் வைத்துக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டேன். அவர், இல்லை மீனா, நான் உன்னை என்னுடன் வைத்துக் கொள்ள முடியாது. எனக்கு மனைவி, குழந்தைகள் இருக்கிறார்கள். என் மனைவி உன்னை ஒருபோதும் தன்னுடன் வைத்துக் கொள்ள மாட்டாள். மீனா, நீ அவளுடன் செல். அவள் உன்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பாள். அவளுக்கு குழந்தை இல்லை. அவள் உன்னை மிகவும் அன்பாக நடத்துவாள். உன்னை மிகவும் அன்பாக வைத்துக் கொள்வாள். புதிய ஆடைகள் மற்றும் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும் என்று கூறினார். அந்த பெண், ஆம் மகளே, நான் உன்னை என் மகளாகவே வைத்துக் கொள்வேன். என்னுடன் ஒருமுறை வா என்று சொன்னான். நான் தலையே ஆட்டினேன். எனக்கு வேறு வழி இல்லை. கடைசியில் நான் எங்கே செல்வேன், யாரிடம் செல்வேன்? எனக்கு மிகவும் தாகமாக இருந்தது. நான் மாமாவிடம் தண்ணீர் கேட்டேன். மாமா, சமையலறை அங்கே இருக்கிறது. சென்று தண்ணீர் குடித்துக்கொள் என்று கூறினார். நான் தண்ணீர் குடிக்க சென்றேன். நான் தண்ணீர் குடித்துவிட்டு சமையலறையிலிருந்து வெளியே வந்தபோது என் காதுகளில் ஒரு குரல் விழுந்தது. அதை கேட்டு என் காலடியில் இருந்த பூமி ஆட்டம் கண்டது. மாமாவும் அந்த பெண்ணும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த பெண் அந்த மாமாவிடம், ஆஹா ரவி, இவளின் அழகை எவ்வளவு புகழ்ந்தாள். இவள் அழகை விட அழகாக இருக்கிறாள். இந்த முறை நீ என்னை மகிழ்ச்சியிடையே செய்துவிட்டாய். நான் இந்த முறை உன்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னிடம் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவளைப் போல் அழகாக இல்லை. நான் உனக்கு இப்போதே 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறினார். அந்த பெண் தன் கையிலிருந்து ஒரு காகிதத் துண்டை எடுத்து அதில் கையெழுத்து போட்டு அந்த மனிதனிடம் கொடுத்தார். இதே எடுத்துக்குள், உனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை என்று சொன்னார். இந்த மனிதன் எனக்கு கருணை காட்டவில்லை. மாறாக தன் சுயநலத்திற்காக என்னை நல்நிலையத்திலிருந்து அழைத்து வந்தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் என் அத்தையிடம் இருந்து தப்பித்து ஓடிய அதே சேற்றில் இறுதியில் விழுந்துவிட்டேன். நான் அவர்கள் இருவரின் பேச்சை கேட்டு ஓடப் போகையில் வெளியே ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. 2 ஆண்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் என்னை பிடித்து காரில் ஏற்றினர். அந்த பெண்ணும் காரில் வந்து அமர்ந்து என்னை மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிக்கு அழைத்துச் சென்றார். இந்த இடம் மிகவும் அசிங்கமாக இருந்தது. பெண்கள் மிகவும் வித்தியாசமான ஆடைகளை அணிந்து கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தனர். ஆண்கள் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தனர். நான் அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அந்த பெண் என்னை காரிலிருந்து இழுத்து இறக்கினாள். நான், என்னை விட்டு விடுங்கள், நான் போக வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அவள் என்னை விடவில்லை. என்னை இழுத்து ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்று ஒரு பெண்ணை அழைத்தாள். அவளின் பெயர் லட்சுமி. அந்த பெண், லட்சுமி, இந்த பெண்ணை நன்றாக கவனித்துக்கொள். இந்த பெண்ணின் பொறுப்பு உன்னுடையது. இவளின் உணவு, வானம் அனைத்தையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றாள். நான் என் விதியை குறித்து மனம் உருகி அழுதேன். லட்சுமி என்ற அந்த பெண் அழுவதை நிறுத்து என்று கூறினார். அழுவதால் எந்த பயனும் இல்லை. இங்கு ஒருமுறை வருபவர்கள் இங்கேயேதான் தங்கிவிடுவார்கள். இங்கிருந்து வெளியேற எந்த வழியும் இல்லை என்று லட்சுமி என்னிடம் சொன்னான். நான் அவள் மீது கோபப்படத் தொடங்கினேன். அவள் கோபப்படுவதால் எந்த பயனும் இல்லை. நீ கோபப்பட்டு உனக்கேதான் தீங்கு விளைவிப்பாய். இங்கிருந்து தப்பிக்க முயற்சித்தால் நீ கொல்லப்படுவாய். உன் வாழ்க்கையை விரும்பினால் கமலா சொல்வதை செய்ய வேண்டும். உன் பெயர் என்ன என்று கேட்டாள்.
நான் என் பெயர் மீனா என்று சொன்னேன். அவள் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இந்த அழகுதான் உன் வாழ்க்கையின் சாபமாக மாறும் என்று சொன்னாள். லட்சுமி என்னிடம் உன் வயது எவ்வளவு என்று கேட்டாள். நான் என் வயது 19 என்று சொன்னேன். அவள் ஆனால் உனக்கு 19 வயது போல தெரியவில்லை. நீ மிகவும் பெரியவளாக தோன்றுகிறாய். உன் உடலை பார்த்தால் யாரும் நீ இவ்வளவு இளைஞர் என்று சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னாள். நான் அவளிடம் இப்போது என் வயது எவ்வளவு என்பதில் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நான் சிறியவளாக தோன்றுகிறேனோ அல்லது பெரியவளாக தோன்றுகிறேனோ என்பதில் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. விதி என்னை எங்கு கொண்டு வந்து சேர்த்ததோ நான் தேவைக்கு அதிகமாக வளர்ந்துவிட்டேன் என்று புரிந்து கொண்டேன். நான் என் பாதுகாப்பாளராக நினைத்தவரே என்னை இந்த கடினமான வாழ்க்கைக்கு வெற்றிவிட்டார் என்று சொன்னேன். லட்சுமி எனக்கு உணவு கொண்டு வந்தாள். அவள் என்னை சாப்பிட சொன்னாள். நான் உணவை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி ஒரு மூலையில் போய் உட்கார்ந்தேன். அப்போது திடீரென்று கமலா வந்தாள். அவள் இது ஒரு கடினமான வேலை இடம். இங்கு புதியவர்கள் வருவார்கள். அவர்கள் இங்கேயே தங்கி வேலை செய்ய வேண்டும். அதிகம் அடம் பிடிக்க வேண்டாம். அதிகம் நாடகம் ஆட வேண்டாம். அதிகம் அழறவும் வேண்டாம். இந்த சூழலை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இந்த சூழலுடன் கலந்துவிடு. உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் தயாராக இரு. அதுவரை நீ ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் நிம்மதியாக சுதந்திரமாக இருக்கலாம். சாப்பிடு, குடி, செய், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கிருந்து தப்பித்துச் செல்ல ஒரு சிறு துணிச்சல் செய்தாலும் இந்த ஆட்களை பார்த்தாயா? சுற்றிலும் நிற்கும் இந்த ஆண்கள் உன்னை பிடித்து உன்னை காணால் மிதித்து விடுவார்கள். எனக்கு என்ன நடந்தது என்று எதுவுமே புரியவில்லை. ஒவ்வொரு நாளும் இங்கே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் வந்தனர். அவர்களுக்கெல்லாம் நான் காட்டப்பட்டேன். ஆனால் அந்த பெண் என் விலையை மிக அதிகமாக வைத்திருந்தாள். அதனால் இதுவரை வந்தவர்கள் யாரும் அந்த விலையை கொடுக்க முடியவில்லை. அதனால் இதுவரை யாரும் என்னை வேலைக்கு அமர்த்தவில்லை. கிட்டத்தட்ட இதேபோல் நேரம் கடந்து கொண்டிருந்தது. 1 வாரம் கடந்தது. மேலும் நான் யாராவது ஒருவரால் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டிய நாளும் வந்தது. ஒரு மனிதன் இந்த இடத்தில் கால் வைத்தான். லட்சுமி என்னை அந்த மனிதனிடம் அழைத்து சென்றான். அவன் என்னை பார்த்த உடனே இவளின் அளவுக்கு நான் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பேன். இந்த பெண்ணை அழைத்துச் சென்று நன்றாக அலங்கரித்து என்னிடம் கொண்டு வா என்று சொன்னான். அவனின் இந்த வார்த்தைகளை கேட்டு என் கைகளும் கால்களும் நடுங்கின. என் உலகம் அழியப் போகிறது போல் இருந்தது. இனி எதுவும் என்னுடையதாக இருக்காது. என் அனைத்தும் பாலாய் போகிறது. அவன் 48 வயதுடைய திடகாத்திரமான ஆண். நான் என் விதியை சபித்தேன். நான் நன்றாக அலங்கரிக்கப்பட்டு அறையில் உட்கார வைக்கப்பட்டேன். என் கைகளும் கால்களும் நடுங்கின. அப்போது எதிரில் அந்த மனிதன் தோன்றினான். அவன் அறைக்குள் வந்து கதவை மூடினான். நான் பயந்து எழுந்து நின்றேன். அவன் ஏன் எழுந்து நிற்கிறாய், உட்கார்ந்திரு, நீ ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய் என்று கேட்டான். நான் ஐயா, என் அருகில் வராதீர்கள் என்று சொன்னேன். அவன் நான் உனக்கு இவ்வளவு விலை கொடுத்திருக்கின்றேன், அது தெரியுமா? நான் ஏன் அந்த தொகையை கொடுத்தேன், உன்னை என் வீட்டு வேலைக்கு அழைத்துச் செல்ல என்று சொன்னான். நான் ஐயா, எனக்கு அப்படி எதுவும் செய்யாதீர்கள், நான் இதை தாங்க மாட்டேன், என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னேன். அவன் எல்லாம் நடக்கும். நீ முயற்சி செய். நீ குழந்தையைப் போல பயப்படுகிறாய். உனக்கு இதையெல்லாம் செய்யவே இல்லை என்றால் இந்த இடத்துக்கு ஏன் வந்தாய் என்று கேட்டான். நான் ஐயா, நான் என் விருப்பத்தால் இங்கு வரவில்லை. நான் இங்கு கட்டாயமாக அழைத்து வரப்பட்டேன் என்று சொன்னேன். அவன் உன்னை இங்கு யார் அழைத்து வந்தது என்று கேட்டான். நான் ஐயா, நான் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தேன். என் தாய் தந்தை இறந்த பிறகு என் அத்தை என்னை தன்னுடன் வைத்துக் கொண்டாள். அவள் என்னை விற்க முயற்சித்த போது நான் அவளிடமிருந்து தப்பித்து இந்த நகரத்திற்கு வந்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என் விதியில் இந்த கடினமான வாழ்க்கைக்கு வருவது எழுதப்பட்டிருந்தது.
அதனால் நான் விரும்பாமலேயே இங்கு வந்துவிட்டேன். என் வயது 19 தான் ஐயா. நான் இவைகளை தாங்கிக் கொள்ளும் நிலையில் இல்லை. என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னேன். நான் அந்த மனிதனின் கால்களில் விழுந்து கெஞ்சினேன். அவன் என்னை விட்டு விடுவான் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நான் இளைஞள் என்று தெரிந்ததும் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் பார்க்க, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ இவ்வளவு இளைஞள் என்று தோன்றவில்லை. எப்படியும் எனக்கு இளைஞள் பெண்கள் மிகவும் பிடிக்கும். பார், நீ அதிகம் கவலைப்படாதே. முதல் முறைதான் உனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிறகு மிகவும் எளிதாக இருக்கும் என்று அவன் சொன்னான். நான் அவன் முன் கைகளை கூப்பி அவன் கால்களில் விழுந்தேன். ஆனால் அவன் என்னை கால்களில் இருந்து தூக்கி என்னை உட்கார வைத்தான். நான் அலறினேன், கத்தினேன். ஆனால் என் அலறலை கேட்க யாரும் இல்லை. அவன் என் மீது ஒரு துளி கூட இரக்கம் காட்டவில்லை. அந்த இரவு முழுவதும் அவன் என்னை அங்கேயே வைத்திருந்தான். காலையில் என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவன் மனிதன் அல்ல, ஒரு மிருகம். அவன் தன் வேலையை முடித்துவிட்டு கிளம்பினான். நான் மிகவும் பலவீனமாக, மிகவும் பரிதாபமாகிவிட்டேன். ஆனால் இந்த 4-5 நாட்களுக்குப் பிறகு நான் குணமடைந்ததும் மீண்டும் இந்த வேலையில் ஈடுபடுத்தப்பட்டேன். மீண்டும் மக்கள் வரத் தொடங்கினார்கள். அனைவரும் என்னை தங்கள் வீட்டு வேலைக்கு அழைத்துச் செல்ல விரும்பினர். இப்போது எனக்கு இது பழகிவிட்டது. அனைத்தையும் தாங்கிக் கொள்ள மெதுவாக நேரம் இப்படியே கடந்து 5 வருடங்கள் கழிந்தது. இந்த 5 வருடங்களில் நான் நிறைய தாங்கிக் கொண்டேன். எப்படியாவது யாராவது என்னை இங்கிருந்து காப்பாற்றி அழைத்து செல்வார்கள் என்று எனக்கு எங்கோ ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த 5 வருடங்களில் யாரும் என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லவில்லை. சரி, இப்போது எனக்கு 24 வயது ஆகிவிட்டது. லட்சுமி என் மிக நல்ல தோழியாகிவிட்டான். என் பெயரும் மாறிவிட்டது. நான் முற்றிலும் மாறிவிட்டேன். எல்லோரும் என்னை வெள்ளி என்று அழைத்தனர். ஆனால் ஒரு விஷயம், இந்த 5 வருடங்களில் நான் இங்கு எனக்கு ஒரு தனி இடத்தை உருவாக்கிவிட்டேன். அனைவரும் என்னை மிகவும் நேசித்தார்கள். ஒரு நாள் லட்சுமி என்னிடம் சலங்கை கொண்டு வந்தாள். அவள், வா வெள்ளி, நடனமாடுவோம். இதோ சலங்கை அணிந்து கொள் என்று சொன்னாள். நான் லட்சுமியிடம், லட்சுமி, எனக்கு நடனமாட தெரியாது என்று சொன்னேன். ஆனால் லட்சுமி மிகவும் வற்புறுத்தினாள். அவள், நீ என்னுடன் வா, அங்கே நிறைய பெண்கள் நடனமாடுகிறார்கள். நிறைய பெரியவர்கள் வருகிறார்கள். பணம் செலவழிக்கிறார்கள் என்று சொன்னாள். சரி, நான் லட்சுமியின் பேச்சைக் கேட்டு அவளுடன் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றேன். நான் என் கால்களில் சலங்கை கட்டினேன். எல்லா பெண்களும் அங்கே நடனமாடிக் கொண்டிருந்தார்கள். லட்சுமியும் என் கையை பிடித்து பெண்களின் நடுவே அழைத்துச் சென்றாள். அங்கே சென்றதும் எனக்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு புரியவில்லை. நடனமாடி கொண்டிருந்த எல்லா பெண்களின் சலங்கை சத்தம் என் காதுகளில் ஒலித்தது. இந்த சத்தத்தால் எனக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. என் கால்கள் தானாகவே அசையத் தொடங்கின. அந்த சலங்கையுடன் தானம் போடத் தொடங்கின. நான் நடனமாடத் தொடங்கினேன். எனக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. என் வாழ்வில் நடந்ததெல்லாம் என் கண் வந்து நின்றது. இந்த சலங்கையின் சத்தத்தில் நான் மூழ்கி போனேன். நான் என் போக்கில் நடனமாடத் தொடங்கினேன். என் கால்கள் நிற்கவே இல்லை. அந்த முதல் இரவு அந்த மனிதன் என்னை துயரத்தில் ஆழ்த்தி நான் அலறி கத்தினேன். அந்த இரவு என் கண் முன் சுழன்றது. நான் நடனத்தில் மிகவும் மூழ்கியிருந்தேன். என் கால்களில் கட்டப்பட்டிருந்த சலங்கைகள் அனைத்தும் உடைந்து தரையில் சிதறிவிட்டன. எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. நான் தரையில் தடாலென்றில் விழுந்தேன். அங்கே முழு அமைதி நிலவியது. அப்போது ஒரு பையன் தன் கையை நீட்டி என் கையை பிடித்து என்னை தூக்கி, நீ நலம்தானா என்று கேட்டான். நான், ஆம் ஐயா, நான் நலமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். லட்சுமி என் கையை பிடித்து என்னை இழுத்துச் செல்லத் தொடங்கினார். அந்த பையன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான்.
அவன் என்னை பார்த்துவிட்டான் என்று எனக்கு தெரியும். அவனும் என் விலையை நிர்ணயித்து என்னை அழைத்துச் செல்வான். எப்படியும் இங்கு எல்லோரும் வேலைக்கு அழைத்துச் செல்லத்தான் வருகிறார்கள். யாராவது ஒருவருடன். இல்லை என்றால் இங்கு யார் வருவார்கள்? அதுதான் நடந்தது. அந்த பையன் என்னை வாங்கிவிட்டான். நான் மிகவும் அழகாக இருந்ததால் ஒருமுறை என்னை பார்த்தால் அவன் என்னை அழைத்துச் செல்லத்தான் செய்வான். அவன் என்னை அழைத்துச் செல்ல முழு 5,00,000 ரூபாயை கமலாவுக்கு கொடுத்தான். நான் லட்சுமியிடம் அந்த பையனை இன்று இரவு என் அறைக்கு அனுப்பு என்று சொன்னேன். அந்த பையன் அறையில் எனக்காக காத்திருந்தான். நான் அவன் அருகில் சென்றேன். நான் கதவை மூடினேன். நான் என் துப்பட்டாவை எடுத்து படுக்கையில் வைத்தேன். நான் நேரத்தை வீணாக்க வேண்டாம். விரைவாக உன் வேலையை முடித்துவிட்டு கிளம்பு என்று சொன்னேன். அவன் என்ன பேசுகிறாய் என்று கேட்டான். நான் என்ன பேசுகிறேன்? நீ என் விலையை கொடுத்தாய். என் பிதற்றலை கேட்கவா விலையை கொடுத்தாய்? நீ என்ன செய்ய வந்தாயோ அதை செய், கிளம்பு என்று சொன்னேன். அவன் நீ மிகவும் கோபமாக இருக்கிறாய். எப்போதும் இப்படித்தான் இருப்பாயா அல்லது என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறாயா என்று கேட்டான். நான் அதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள தேவையில்லை என்று சொன்னேன். அவன் தெரிந்து கொள்ள தேவையில்லை எப்படி? அதற்காகத்தானே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். நான் நீ என்ன செய்ய வந்தாய்? நீ எதை தெரிந்து கொள்ள வந்தாய்? அதிகம் தெரிந்து கொள்ள முயற்சிக்காதே என்று நான் கேட்டேன். அவன் நான் எதற்காக உன்னிடம் வந்ததாக நீ நினைக்கிறாய் என்று கேட்டான். நான் நீ விலை கொடுத்தாயே, அதற்காகத்தான் என்னை அழைத்துச் செல்ல வந்தாய். இப்போது பணத்தை வீணாக்க மாட்டாய் என்பது வெளிப்படை என்று சொன்னேன். அவன் சிரித்துவிட்டு நீ நிம்மதியாக உட்கார் என்று சொன்னான். அவன் என் துப்பட்டாவை எடுத்து என் தலை மீது போட்டான். அவன் நான் உன்னுடன் நேரம் கழிக்க மட்டுமே வந்தேன். வேறு எதுவும் செய்யவில்லை. உன் கண்களில் நிறைய வழி தெரிகிறது. உன்னை பார்த்த உடனே என் மனம் உன்னை நெருக்கமாக தெரிந்து கொள்ள விரும்பியது என்று சொன்னான். நான் சத்தமாக சிரித்தேன். ஓ, மக்கள் இங்கு இதயத்தின் பேச்சை கூட கேட்கிறார்களா என்று கேட்டேன். அவன் ஆம், ஏன் இல்லை என்று கேட்டான். அவன் என்னிடம் சரி, நீ இங்கு கட்டாயமாக வந்தாயா அல்லது உன் விருப்பத்தால் இந்த வேலையை செய்கிறாயா என்று கேட்டான். நான் இங்குள்ள ஒவ்வொரு பெண்ணும் தன் விருப்பத்தால் வேலை செய்வதில்லை. ஒவ்வொருவருக்கும் தங்கள் சொந்த கட்டாயம் உண்டு. சிலர் தங்கள் வயிற்றை நிரப்ப இங்கு வேலை செய்கிறார்கள். சிலர் கட்டாயத்தில் செய்கிறார்கள். சிலர் கட்டாயப்படுத்தப்பட்டு வேலை செய்கிறார்கள். சிலர் மகிழ்ச்சியுடன் செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தங்கள் சொந்த விருப்பம் உண்டு என்று சொன்னேன். அவன் நான் எல்லோரையும் பற்றி கேட்கவில்லை. நான் உன்னை பற்றி மட்டுமே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னான். நான் சரி, நீ என்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? அப்படியானால் கேள். நான் என் விருப்பத்தால் இங்கு வரவில்லை. என் விதிதான் என்னை இங்கு இழுத்து வந்தது என்று சொன்னேன். நான் என் முழு கதையையும் அந்த பையனிடம் சொன்னேன். அவன் இரவு முழுவதும் என்னுடன் அதே அறையில் இருந்தான். ஆனால் என்னை தொடர்பு கூட இல்லை. காலையானதும் அவன் சென்று விட்டான். நான் ஆச்சரியப்பட்டேன். அவனுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்றால் ஏன் என்னிடம் வந்தான்? எப்படியோ நாட்கள் இப்படியே கலந்து கொண்டிருந்தன. அவனின் இந்த செயல்களால் நானும் கலக்கம் அடைந்தேன். அந்த பையன் கடைசியில் என்னை பற்றி கண்டறிந்து எங்கேயே மறைந்து விட்டான். ஏன் என்னை தொடவில்லை? நான் இவ்வளவு அழகாக இருந்தேன். யாராவது என் விலையை கொடுத்துவிட்டு எனக்கு எதுவும் செய்யாமல் போவது சாத்தியமில்லை. அவன் தன் முழு பணத்தையும் வசூலித்து கொண்டிருந்தான் போவான். ஆனால் அவன் என்னை தொடக்கூட இல்லை. ஏன் நான் அவனையே நினைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு எனக்கு தெரிந்தது, அதே பையன் மீண்டும் இன்று என்னை வாங்கியுள்ளான். இன்று நான் அவனிடம் ஏன் இப்படி செய்கிறான் என்று கேட்டுத்தான் ஆகஸ்ட் வேண்டும் என்று நினைத்தேன். அப்போது நான் அறையில் உட்கார்ந்து அவனுக்காக காத்திருந்தேன். அவன் அறைக்குள் வந்து கதவை மூடினான். மெதுவாக என் அருகில் வர தொடங்கினான். நான் அன்று எதுவும் செய்ய மனம் இல்லையா?
இன்று முழு மனதுடன் வந்திருக்கிறாயா என்று கேட்டேன். அவன் ஆம், இன்று மனம் இருக்கிறது என்று சொன்னான். மெதுவாக அவன் என் மிக அருகில் வந்தான். அவனது சுண்ணான மூச்சு என் காதுகளின் அருகே வந்தது. அவன், நான் உன் மடியில் தலை வைத்து தூங்கலாமா என்று கேட்டான். நான் ஆம், ஏன் தூங்கக்கூடாது? நீ கேட்க தேவையில்லை, கடைசியில் நீ என் விலையை கொடுத்தாயே என்று சொன்னேன். அப்போது அவன் தன் விரலை என் வாயில் வைத்தான். அவன், போதும், உனக்கு விலை மட்டுமே தெரிகிறதா? என் கண்களில் உனக்காக எதுவும் தெரியவில்லையா? நான் ஏன் உன்னிடம் வந்தேன், எதற்காக வந்தேன் என்று கேட்டான். நான் முற்றிலும் அமைதியாகிவிட்டேன். அடுத்து அவன் சொன்னதை கேட்டு என் உணர்வுகள் மறந்துவிட்டது. காதல் ஆரம்பிக்கிறது. அவன் தன் காதலை வெளிப்படுத்தினான். அவன், வெள்ளி, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன்னை திருமணம் செய்து கொள்ளவும் விரும்புகிறேன் என்று சொன்னான். அவன் இப்படி காதலை வெளிப்படுத்தியதும் நானும் ஆம் என்று சொன்னேன். எங்கோ என் மனதிலும் அவன் ஒரு இடத்தை பிடித்துவிட்டான். ஏனென்றால் இதுவரை யாரும் என்னுடன் ஒரு அறையில் இருந்து என்னை தொடாமல் இருந்தது இல்லை. எப்படியோ அவன், நீ எனக்கு ஆதரவு கொடுத்தால் நான் உன்னை இங்கிருந்து வெளியேற்ற விரும்புகிறேன் என்று சொன்னான். நான் என்னை இங்கிருந்து வெளியேற்றுவது மிகவும் கடினம். நான் இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அந்த 2 பெரிய மனிதர்களை பார்த்தாயா, அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று சொன்னேன். ஆனால் அவன், நீ எனக்கு ஆதரவு கொடுத்தால் நான் உன்னை இங்கிருந்து வெளியேற்றுவேன் என்று சொன்னான். நான் சரி என்று சொன்னேன். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் என்னிடமிருந்து சென்றான். 1 வாரம் கடந்துவிட்டது. ஆனால் அவனிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை. அப்போது ஒரு நாள் திடீரென்று நான் என் அறையில் உட்கார்ந்திருக்கும் போது சுற்றிலும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. நான் வெளியே வந்து பார்த்தபோது சுற்றிலும் போலீசார் கூட்டமாக நின்றிருந்தனர். நான் பயந்து போனேன். ஆனால் அந்த போலீஸ்காரர்களுடன் நான் அந்த பையனை பார்த்தேன். அவனின் பெயர் அருண். அவன் சைகையால் இந்த போலீஸ்காரர்களை அவனே அழைத்து வந்தான் என்று எனக்கு தெரிவித்தான். அவன் என்னிடம் வந்தான். அவன், இந்த போலீஸ்காரர்களை நான் அழைத்து வந்தேன் என்று சொன்னான். நான் அவன் கையை பிடித்து ஓரமாக இழுத்துச் சென்றேன். நான், அருண், ஏன் இப்படி செய்தாய்? நீ இப்படி செய்திருக்க கூடாது. நீ என்னை இங்கிருந்து அழைத்து செல்வதாக சொன்னாய். ஆனால் நீ இங்குள்ள எல்லா விஷயங்களையும் கெடுத்துவிட்டாய். போலீசார் எல்லாரையும் கைது செய்து விடுவார்கள் என்று சொன்னேன். அருண், வெள்ளி, கவலைப்படாதே. இங்கு நிறைய பெண்கள் கட்டாயமாக இந்த வேலையை செய்கிறார்கள் என்று நான் இந்த போலீஸ்காரர்களிடம் சொல்லிவிட்டேன். அவர்கள் அப்படி இருந்தால் அந்த பெண்களை விடுவிக்கும் பொறுப்பு என்னுடையது என்று கூறியுள்ளார்கள். போலீஸ்காரர்கள் உன்னிடம் கேட்டால் உன் முழு உண்மையையும் அந்த போலீஸ்காரர்களிடம் சொல் என்று சொன்னான். நான் சரி என்று சொன்னேன். அருண் என் கையை பிடித்து அந்த போலீஸ்காரர்கள் முன் அழைத்துச் சென்றான். போலீஸ்காரர்கள், இவள்தானா நீ உன்னுடன் அழைத்துச் செல்ல விரும்பும் பெண் என்று கேட்டனர். அருண், ஆம், இவரின் பெயர் வெள்ளி. நீங்கள் இவரிடம் என்ன கேட்க விரும்புகிறீர்களோ கேட்கலாம் என்று சொன்னான். ஒரு போலீஸ்காரர் அருணிடம், நீ இவளை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றி வேறு எங்காவது விற்றுவிட மாட்டாயே, நீ இவளை திருமணம் செய்வாய் அல்லவா என்று கேட்டார். அருண், சார், அப்படி இல்லை. நான் வெள்ளியை மிகவும் நேசிக்கிறேன். இவளை திருமணம் செய்யவும் விரும்புகிறேன் என்று சொன்னான். போலீஸ்காரர்கள் என்னிடம் கேட்டபோது நானும் என் முழு கதையையும் போலீஸ்காரர்களிடம் சொன்னேன். நான் அருணை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். அருண் எல்லோரின் முன்னிலையிலும் என் நெற்றியில் குங்குமம் வைத்தான். லட்சுமியும் எனக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அங்கு நிறைய பெண்கள் தங்கள் விருப்பத்தால் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தங்கள் மகிழ்ச்சியுடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் நிறைய பெண்கள் கட்டாயமாக இங்கு அடைக்கப்பட்டிருந்தனர். அந்த பெண்களிடமெல்லாம் விசாரித்து அவர்களின் விருப்பத்திற்கு விடப்பட்டனர். அவர்கள் விரும்பினால் இங்கு தங்கலாம் அல்லது விரும்பினால் இங்கிருந்து சுதந்திரமாக செல்லலாம். எப்படியோ அருண் என் கையை பிடித்தான். நான் அருணுடன் அந்த இழிவான தெருவிலிருந்து வெளியே வந்தேன்.
இன்று நான் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் அருணுடன் என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கினேன். அருணுக்கும் இந்த உலகில் யாரும் இல்லை. அவன் ஒரு அனாதை. நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் அருண் வெள்ளி, நான் உன்னை ஒரு நண்பரிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னான். நான் சரி, ஆனால் வெள்ளி இல்லை, என் பெயர் மீனா, என்னை மீனா என்று அழையுங்கள் என்று சொன்னேன். அருண் என்னை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அருண், சரி, முதலில் என் பேச்சை கேள். நான் உன்னை ஒருவரிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். என் உயிர் நண்பன், அவனை நான் உன்னிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவனும் அனாதை. இந்த உலகிலும் அவனுக்கு யாரும் இல்லை. ஒரு சகோதரி மட்டுமே இருந்தான். ஆனால் அவனுக்கும் எந்த தடயமும் இல்லை. அவனும் விதிவசத்தால் பாதிக்கப்பட்டவன். அவன் தன் சகோதரியை எல்லா இடத்திலும் தேடினான். ஆனால் அவனுக்கு எங்கும் கிடைக்கவில்லை என்று சொன்னான். நான், சரி, பரவாயில்லை, உங்கள் நண்பரை வீட்டுக்கு அழைக்கவும். நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வேன். அவரது சகோதரி விரைவில் அவரை சந்திப்பாள் என்று சொன்னேன். அடுத்த நாள் அருண் தன் நண்பருடன் வீட்டிற்கு வந்தபோது அந்த மனிதனை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் இது வேறு யாரும் இல்லை, என் அண்ணன்தான். என் அண்ணன் நகரத்திற்கு சென்றிருந்தான். என் அண்ணனும் என்னை பார்த்ததும் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். நாங்கள் இரு அண்ணன் தங்கை இருவரும் கண்ணீர் வெற்று அழுதோம். அவன், நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன், நான் அத்தையுடன் எவ்வளவு சண்டையிட்டேன், ஆனால் அவன் உன்னை பற்றி எதுவும் சொல்லவில்லை. நீ எங்கு இருந்தாய், எப்படி இருந்தாய் என்று கேட்டான். நான் என் அண்ணனிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். என் அண்ணன் தன்னையே நொந்து கொண்டான். அவன், நான் உன்னை விட்டு சென்றிருக்கவே கூடாது என்று சொன்னான். ஆனால் நான், அண்ணா, நடந்ததை மறந்துவிடு, இப்போது அருண் என் உலகம், நான் அருணுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அண்ணன் என் தலையை தடவி அருணையும் அணைத்துக் கொண்டான். அருண் மற்றும் என் திருமணம் முடிந்து 1 வருடம் ஆகிவிட்டது. எனக்கு ஒரு அழகான மகன் பிறந்தான். அவனுக்கு நான் ஆதித்யா என்று பெயரிட்டேன். நானும் அருணும் ஆதித்யாவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி.